என்னைக்குமே சந்தேகம் படவே கூடாது. ஏன்னா பொறுமையா இருக்கும் போது அதுல நிறைய பவர் இருக்குது, அதுல நிறைய வல்லமை உண்டு. நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டேங்க மினிஸ்ட்ரிக்கு வந்த அப்புறமா சொல்றேன். நான் 2020 மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். ஸோ 2022 2024 வரைக்குமே ரொம்ப கஷ்டம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு, எம்பிஏ பண்ணுறதுக்கு. அங்கே போனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செக்யூலர் வேர்ல்டு, ஒரு உலகத்து சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜ் தான், ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகலை, கூட படிக்கிறவங்களும் செட் ஆகலை. என்னால் சரியாக மிங்கிளே ஆக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கல்ச்சர் வேற, அவங்க யோசிக்கிறதும் வேற. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா ஜாலியாக இருக்கணும் அவங்களுக்கு. ஆனால் நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம மினிஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக அவ்வளோ எங்கேயோ இருக்குது. யூஎஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரம், ரொம்ப தூரம் தானே. அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு லிட்ரலாக 2 வருஷம் தனிமையால் இருந்தேன். வீட்டிலே தான் இருப்பேன். காலேஜுக்கு கூட சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக அந்த 75% அட்டெண்டன்ஸ் இருக்கிற மாதிரியே நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா கிளாஸ்லாம் கட் அடிச்சிருவேன். கட் அடிச்சுட்டு எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா பேசுறதுக்கு யாரும் கிடையாது. பேசினா என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, இவன் பாட்டு பாடுறவான்ப்பா, இவன் ஆண்டவர் பாட்டு பாடுறவன்ப்பா, இவன்கிட்ட நம்ம போய் என்ன பேசுறது, இவன்கிட்ட வெளியில கூப்பிட்டாலும் வெளியில வரமாட்டான். அவன் வெளியில கூப்பிடுறது எதுக்கு, அவன் வெளியில கூப்பிடுறது தப்பு பண்றதுக்கு. அவனோட என்னால எப்படி போக முடியும்? அப்படி இருக்கும் போது 2 வருஷம் பொறுமையா இருந்தேன். எனக்கு தெரியும் நான் எம்பிஏ எடுத்தது ஒரு தப்பு தான், ஒரு தவறான முடிவு தான் எனக்கு தெரியும். ஏன்னா கத்துக்கிட்டேன், அதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அந்த 2 வருஷத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கணும், அந்த 2 வருஷத்துல நிறைய கத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும் போது அந்த 2 வருஷத்துல ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண பாருங்களேன். நான் நினைச்சிருக்கலாம், என் கூட இருக்கிற அதே வயசு பசங்க பொண்ணுங்க எனக்கு இல்லாத ஒரு ஆக்சஸா, இல்லாட்டி எனக்கு இல்லாத ஒரு ரிசோர்ஸா அதை ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டோட வார்த்தையில மட்டும்தான் நின்னேன், ஆண்டோட பிரசனத்துல மட்டும்தான் இருந்தேன். அதை விட்டு நான் வெளியில போகவே இல்லை. அவரை 2 வருஷம் என்னை லிட்டரலா ரூம்குள்ளேயே பொத்தி என்னை வச்சுக்கிட்டேன். நான் விழுந்திருந்தா ஈஸியா விழுந்திருக்கலாம், கை கட்டின தூரத்துல எல்லாமே இருந்துச்சு. ஆனா நான் அது பண்ணவே இல்லை. நான் ஆண்டோட வார்த்தையை நம்பினேன். அவர் என்னை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துட்டாரு, இனிமேல நான் கூட்டிட்டு போவார், அந்த நம்பிக்கை அவர் மேல வச்சுக்கிட்டு அப்படி 2 வருஷம் அந்த டிகிரியை முடிச்சு, அப்புறமா தியாலஜி பண்ணி, அதுக்கப்புறமா இன்னைக்கு அண்ணா, அதான் சொல்றேன்ல, அண்ணா கூப்பிடும் போது அவனுக்கு அப்படியே புல் அரிச்சுது லிட்ரலா. அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டது அதோட ரிசல்ட் இதுதான் நான் நம்புறேங்க. ஆமென். அதனால பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நீங்க நம்ம என்ன யோசிக்கலாம்,